ஈரானுக்கு செக், முடிவுக்கு வரும் ஈரான் போர். சீனாவிடம் ரகசிய ஒப்பந்தம் போட்ட ட்ரம்ப். சீனாவின் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா திட்டம். சீனா அமெரிக்க தொழிலதிபர்களின் சந்திப்பின் பின்னணி என்ன? பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10th வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். ஒரு பக்கம் ஈரான் அமெரிக்கா போர், இன்னொரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா போர், இன்னொரு பக்கம் அமெரிக்கா போடுண்டா அதிகப்படியான வரி. இவ்வளவு பிரச்சனை இல்ல, உலக பொருளாதாரம் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஆனா இதுக்கு இடையில அமெரிக்க அதிபர் அரசு முறை பயணமா சீனாக்கு போயிருக்காரு. இல்ல இன்னும் உற்று நோக்கணும் அப்படின்னா, எளியும் பூனையுமா சண்டை போட்டு இருந்த இவங்க ரெண்டு பேரு இன்னைக்கு ஒன்னா சந்திச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் வேர்ல்ட் நியூஸா ஹாட் டாபிக்கா போயிட்டே இருக்கு. சரி, இப்ப ஏன் அவங்க பார்க்கணும்? ஏன்னா ஏற்கனவே உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா இந்த டைம்ல இவங்க சந்திச்சதுக்கு காரணம் என்ன? ஒப்பந்தமா இல்லனா ஈரான் போருக்கு நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வாங்க அப்படின்னு அமெரிக்கா வந்து ஹெல்ப் கேட்க போயிருக்கா? இந்த ஒரு விஷயம் தான் மக்கள் மத்திய ஒரு கேள்வியாவே இருக்கு. சரி, முதல்ல ட்ரம்ப் அவர்கள் சீனாக்கு போனது இதான் ஃபர்ஸ்ட் வாட்டின்னு கேட்டா கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி அவர் போயிருக்காரு. 2017 ட்ரம்ப் அவர்கள் முதல் முறையா அதிபர் ஆன பிறகு அரசு முறை பயணமா அவரு சீனாக்கு போயிருக்காரு. ஆனா அப்போ சீனாவும் அமெரிக்கா எதனா பிரச்சனை இருக்கான்னு கேட்டா அப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுமூகமான உறவுல தான் இருந்துட்டு இருந்தாங்களே. ஆனா இவர் போயிட்டு வந்த பிறகு கொரோனா, உள்நாட்டு பிரச்சனை, வர்த்தக போர், இப்படி பல பிரச்சனை காரணமா சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பெரிய பிரச்சனையே வந்திருக்கு. இப்படிப்பட்ட நேரத்துல இப்போ 2026 அரசு முறை பயணமா ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கு போயிருக்காரு. ஆனா இங்க இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னு பார்த்தா, இது வரைக்கும் சீனால எத்தனையோ அதிபர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் தராத அரசு மரியாதையை ட்ரம்ப் அவர்களுக்கு சீன அதிபர் ஷி ஜின்பிங் கொடுத்திருக்காரு. என்ன அந்த மரியாதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீனால ஒரு முக்கியமான இடம் இருக்கு, அது தடை செய்யப்பட்ட பகுதி. எப்படின்னா, சீனா நவீனமயம் ஆவதற்கு முன்னாடி வந்து அங்க ஒரு அரண்மனை இருந்திருக்கு. அந்த அரண்மனை பேரு ஜி ஜிங் செங் அரண்மனை, ஷார்ட்டா செங் அரண்மனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரண்மனையில இரவு விருந்து யாருக்கும் கொடுத்ததே கிடையாது. ஆனா ட்ரம்ப் அவர்களுக்கு சீன அதிபர் கொடுத்திருக்காரு. இது எப்படி பார்க்கப்படுதுன்னா, என்னப்பா இது, இவங்களுக்குள்ளே வந்து எளியும் புலியுமா சண்டை போட்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு நண்பனுக்கு விருந்து கொடுக்கிற மாதிரி எந்த அதிபருக்கும் கொடுக்காத மரியாதையை சீன அதிபர் எதுக்கு இப்போ இவருக்கு கொடுத்திருக்காரு என்ற ஒரு விஷயம் தான் உலக தலைவர்கள் மத்தியில் ஒரு கேள்வியாவே இருக்கு. இது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் கூட பல தலைவர்களும் வந்து பேச போயிருக்காங்க. யாரான்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, அமெரிக்காவோட வர்த்தக நிதி ஆலோசகர் ஜாமின்சன், முக்கியமா பாதுகாப்பு செயலாளர் ஹெஸ்ஸத். இவர் வந்து இந்த ஈரான் போர் அன்னைக்கு வந்து பல வார்த்தைகள் வந்து தேவலாம் வெளியிட்டு அதன் மூலமா ட்ரோல் ஆகி பல பிரச்சனைகளை சந்திச்சாரு. ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அப்படிதான் இவங்க மட்டும் இல்லாம அதிபரோட 16 பிசினஸ் மேனும் போயிருக்காங்க. அதுல முக்கியமா ஹெலன் மஸ்கும் போயிருக்காரு. ஆனா இங்கதான் ஒரு கேள்வியே வருது. அரசு முறை பயணமா நீங்க போயிருக்கீங்க, ஓகே, ஆனா எதுக்காக சம்பந்தமே இல்லாம ஒரு 16 பிசினஸ் மேனை கூட்டிட்டு போயிருக்கீங்க? அவங்களாம் வந்து அமெரிக்கால மட்டும் இல்ல உலகளாவே மிகப்பெரிய பிசினஸ் மேன், எதுக்காக கூட்டிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆனா அதுக்கும் வெள்ளை மாளிகை தரக்கூடிய பதிலனா, அவங்களாம் வந்து சீனால வந்து எந்த அளவுக்கு வர்த்தகத்தை வந்து அதிகரிக்கலாம், சீனாவுக்கும் அமெரிக்காவும் இடையே பிசினஸ் பாலத்தை எந்த அளவுக்கு பில்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பேசுறதுக்காகத்தான் அவங்களை கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன உலக தலைவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, இப்போ வந்து பிசினஸ் நீங்க கூட்டிட்டு போறது அவசியமா என்ன அப்படின்னு தான். ஆனா இந்த ஒரு பேச்சுவார்த்தையில முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அமெரிக்கா ஒரு கோரிக்கை வச்சிருக்கு. என்னன்னா, நீங்க இத்தனை நாளா வந்து ஈரான் கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருந்தீங்க, இப்போ அமெரிக்கா கிட்ட வாங்கிக்கோங்க அதிக அளவு, நாங்க நீங்க எவ்வளவு கேட்கறீங்களோ அந்த அளவுக்கு கச்சா எண்ணெய் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. ஆனா அது சீனா வந்து மறுக்கல. ஆனா அதுக்காக அபிஷியல் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆனா வெள்ளை மாளிகை சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சீன அதிபர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாரு, இப்போ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா இது வந்து ஈரானுக்கு ஒரு செக்கா தான் பார்க்கப்படுது. ஏன்னா சீனா தான் அதிக அளவில் ஈரான்கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கச்சா எண்ணெயை சீனா ஒரு வேளை குறைச்சிட்டாங்க அப்படின்னா அது ஈரானோட பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும். இன்னொன்று, ஈரானோட போர்ல ரஷ்யா, வடகொரியா, சீனா இவங்க 3 பேருமே மறைமுகம் அது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டைம்ல அமெரிக்க அதிபர் சீனால போய் அதிபரை சந்திச்சு இப்படிப்பட்ட கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கு காரணமே ஈரான் போர்ல ஈரானை திணறடிக்கணும், ஈரானை பின்வாங்க வைக்கணும் ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த ஒரு பேச்சுவார்த்தையை, இந்த ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு அப்படின்னு உலகளாவிய தலைவர்களும் பொருளாதார நிபுணர்களும் சொல்றாங்க. இப்போ இந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு காரணம் அமெரிக்காவோட கை ஓங்கணும், முக்கியமா வந்து சீனாவை முன் வச்சு ஈரான் போல அமெரிக்கா ஜெயிக்கணும் அப்படின்னு பல சதி வலைகளை வந்து அமெரிக்கா பின்றாங்க அப்படின்னு உலகளாவிய தலைவர்கள் சொல்றாங்க. ஆனா என்ன இருந்தாலும் பொறுத்திருந்தா பார்க்கணும். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10th வகுப்பு
தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.